நமः சிவாய. ஓம் நமः சிவாய. பாவக்கிரகங்கள் இருந்தால் அது பாவக்கர்த்தாதி தோஷம். இங்க கேது என்ற பாவம் தான் இருக்காரு, இங்கிட்டு பூரா சுபர்தான். அதனால அப்பாவுக்கு ஆயுசு தீர்க்கம், அம்மாவுக்கும் ஆயுசு தீர்க்கம். ஏன்னா சந்திரனுக்கு குரு இருக்காரு, இங்கிட்டு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அட்டமாதிபதி என்னைக்கு வளர்க்கக்கூடாது, கேந்திர கோணத்துல போய் இருக்கக்கூடாது. அப்படி இருந்து சனி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்காரு, 8க்குரிய லக்கணாதிபதி சனி இருந்தாலே தீர்க்காயுள் உண்டு, ஒரு பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்து இந்த புணர்ப்பு தோஷம், சரி இந்த புத்திர தோஷம் சொல்லியிருந்தீங்க. இது ஒரு தடவை கிளாஸ்லயே நான் கேட்டிருந்தேன். சனி உங்களுக்கு ஆட்சி வீடா இருக்கிறதுனால அது இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது இப்பவும் எல்லா புத்திர தோஷம் சொல்லியிருந்தீங்க. அதனால கேட்கிறேன். சனி பிரச்சனை கிடையாது, புத்திர தோஷத்துக்கு சனி கிடையாது. ராகு இப்ப நடந்துகிட்டு இருக்கு, ராகு 5ல இருக்கு, இப்ப திசை நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா பிள்ளைய வச்சிருக்கணும். இப்ப ராகு திசை முடியிற வரைக்கும் பிரச்சனை இல்ல, பிரச்சனை இருக்கு. ராகு திசை முடியிற வரையும் பிரச்சனை இருக்கு. இப்ப அதை கன்ஃபர்மேஷன் பண்ணணும்னா உங்க பிள்ளையோட ஜாதகம் வேணும், உங்க வீட்டுக்காரம்மாவோட ஜாதகம் வேணும். சரிங்க, பாத்துக்குங்க. சார் ராகு திசை சனி புத்தியில வரும்னு சொல்றீங்களா? கட்டாயம் வர வாய்ப்பு அதிகம். ராகு திசை சனி புத்தி முடிஞ்சிருச்சுங்க சார். சார் ராகு திசை சனி புத்தியில ஒரு கர்மம் நிகழ்ந்துச்சா? இல்லைங்கய்யா, இப்போதைக்கு என் பிளட் ரிலேஷன்ல யாருமே டெத் ஆகலையா. சரி சரி சரி. அதுக்கடுத்தியா இப்ப இந்த ஜாதகம் படிக்கிறேன், அதால எனக்கு பிரயோஜனம் இருக்குமா இருக்காதயா? அத தொழிலா பண்ணுவேனா, இல்ல அது எனக்கு எப்படி தொழில், அதால லாபம் சம்பாதிக்க முடியுமா என்ன? 2க்குரியவன் வாக்குனாதே திரிகோணஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கான் புதன். புதன் தான் ஜோதிடத்துக்கு மெயின். கேந்திரத்திலே திரிகோணத்திலே இருக்கணும். அப்படி இருந்து சுபக்கிரகத்தோட சேர்ந்து உச்சம் பெற்றவனோடு சேர்ந்து பாருங்க, உச்சம் பெற்றவன் ஆட்சி பெற்றவனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கான். ஜோதிடம் கட்டாயம் வரும், அதன் மூலம் நீங்கள் லாபத்தையும் அடைவீர்கள். நீங்கள் ஒரு பிரபல ஜோதிடர். சரிங்க வணக்கம் சார். சார் இப்ப இவரோட சகோதரருக்கும் இவருக்கும் உறவு முறை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஆமா, 3க்குரியவே சகோதரன் செவ்வாய் 7ல இருக்கு. 3க்குரியவன் செவ்வாய் 7, 7க்குரியவே சகோதரக்காரங்க செவ்வாதேன். ஒரே ஒரு அக்கா மட்டும் இருக்காங்களா? இல்லைங்கய்யா, ஒரு தம்பி ஒரு தங்கை மட்டும். 2 பேர் கூட பேச்சுவார்த்தை உண்டு, ஆனா ரொம்ப அந்யோன்யமான பேச்சுவார்த்தை கிடையாது. சிறுசுல இருந்தே அப்படி பழகிட்டோம், அதனால ரொம்ப அந்யோன்யமான பேச்சுவார்த்தை கிடையாது. ஆனா பேச்சுவார்த்தை கிடையாது. பேச்சுவார்த்தை உண்டுன்னா ரொம்ப அந்யோன்யமா அந்த கட்டி பிடிச்சு அந்த மாதிரி ரொம்ப பேச்சுவார்த்தை கிடையாது. ஆனா பேசிக்குவோம், எல்லாருமே பேசுவோம், ஒரு இது பண்ணுவோம். அது மாதிரி தொழில் அமைப்பை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். அது உணவு தொழில் பண்ணாதான் எனக்கு சுய தொழில் என்னால பண்ண முடியுமாயா? எனக்கு சுய தொழில் பண்ணா லாபம் இருக்குமா? ஐயா, 10க்குரிய புதன் 9ல இருந்தாலே லாபம் உண்டியா. 10க்குரியவன் 6, 8, 12ல உட்கார்ந்ததே பிசினஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு 10க்குரிய 9ல உட்கார்ந்தாலே மிகப்பெரிய ராஜயோகம். நீங்க உணவு சார்ந்த தொழில் எதுனாலும் பண்ணுங்க, வாங்கி ட்ரேடிங் கூட பண்ணுங்க. ட்ரேடிங் வாங்கி விற்கிறது, மொத்தமா ஹோல்சேல் மாதிரி வாங்கி விற்கிறது, அந்த மாதிரி பண்ணாலும் டாப்ல போயிடும். இது அடுத்த குரு தசையில தான் பண்ண முடியுமா, இல்ல எனக்கு அதெல்லாம் எந்த திசையில எப்ப நடக்க ஆரம்பிக்கும்? இப்ப இந்த ஜோதிடம் படிக்கிறதா 10க்குரியவன் புத்தி சனி, இப்ப ராகு திசையில புதன் புத்தியில ஒரு முயற்சியோட சக்சஸ் ஆயிடும். சரிங்க, அது முடிஞ்சிருச்சா? முடிய போதா, வரப்போதா சார்? ராகு திசை நடக்குது, ராகு திசை சூரிய புத்தி இப்ப நடக்குதுங்க சார். ராகு திசை சந்திர புத்தி, ராகு திசை செவ்வாய் புத்தி, இது 2 தாங்க சார் அடுத்து வருது. ஓ, அதுக்கடுத்து குரு திசை ஆரம்பிச்சிருது. ஆமாங்க சார், 2029ல குரு திசை ஆரம்பிக்கும். அதே 10ல் நிக்கக்கூடிய இப்பயே நீங்க ஆரம்பிக்கலாம். 10ல் நிற்பவனுடைய சூரிய திசை நடந்துகிட்டு இருக்கு. 10க்குரிய சம்மந்தப்படணும். 10க்குரிய திசை, அதை 10ல் நிற்பவன் திசை. இதுல நீங்க புதிய தொழில் வாய்ப்பு அமையும், நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம். செவ்வாய் புத்தியில செவ்வாய் என்னன்னா, இன்னொரு கருத்து என்ன தெரியுமா? 7ரை சனி அடுத்த சனி பயிற்சியில ஆரம்பிக்குது. இங்க இருந்து சனி இங்க வந்துருச்சுன்னா 7ரை சனி ஆரம்பம். அது ஆல்ரெடி எங்க அப்பாவும் சொல்லிட்டாங்கய்யா, எனக்கு 7ரை சனி ஆரம்பிக்குதுன்னு. அப்பா ஜாதகம் பாப்பாங்க.
ஏழரை சனி ஆரம்பிக்க போகுது. அடுத்த சனி பரிசு இங்க வரும். சனி 8க்கு வரும். 8க்கு வந்துருச்சுன்னா என்ன மாதிரி பாதிப்பு வரும்? சனி இங்க வந்துச்சுன்னா இப்பயே கண்டுபிடிச்சிடலாம். இங்க வந்தா சனி என்ன பண்ணும்? 1 2 3 தொழிலை பாதிக்கும். இந்த நேரத்தில் தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க. 3 4 5 6 7 குடும்பத்தை பாதிக்கும். 7 8 9 10 குழந்தைய பாதிக்கும். நல்லா கவனிங்க. புத்திர ஸ்தானத்தை பார்க்குது. அடுத்த கோச்சாரத்துல வரக்கூடிய 8ல வேற சனி வருது, அது ஒரு மைனஸ். 7.5 சனி வரை ஆரம்பிக்குது, அது ஒரு மைனஸ். இங்க வரும்போது இந்த இடம்லாம் சஃபர் ஆகும். சனி 3வது பாடல பார்த்தோன்னா தொழில் மாற்றம் வரும். அடுத்த சனி பரிசுல தொழிலை இழந்துட்டு வேற தொழில் போற மாதிரி, அல்ல தொழில பிரச்சனை ஏற்படும். அதுக்கடுத்து குடும்பம், தனம், வாக்கு, இந்த 3ல ஏதாவது ஒண்ணு சஃபர் ஆகும். அதுக்கடுத்து 5ஆம் இடமும் சஃபர் ஆகும். 8ல சனி வந்தா கொஞ்சம் கடுமையாத்தே இருக்கும். சனி உங்களுக்கு ஒண்ணும் பெரும்பாலும் செய்யாது. ஏன்னு கேட்டா உங்க பூர்வ புண்ணியத்தை சனிதான் கொடுக்கும். சனி உங்களுக்கு சனி உங்களுக்கு உங்களுக்கு பூர்வ புண்ணியம் நிறைய இருக்கு. அதனால சனி ஆட்சி பண்றீங்க. அதனால பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இதே சனி இங்க கெட்டு போயிருந்தா அப்படின்னா, ஒரு ராசி கட்டத்துல கெட்டு போய் நவாம்சத்திலேயே நல்லா இருக்கான். சனி பாருங்க வர்க்கோத்தமம். அப்ப சனி உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நல்லதுதான் நடக்கும், கெட்டது நடக்காது. இதே சனி நீச்சமா இருந்துச்சுன்னா 3 இடத்தையும் போட்டு போயிடும். பயங்கர எஃபெக்டா இருக்கும். சரிங்க. கோச்சாரத்துல வரக்கூடியது இப்படித்தான் பார்க்கணும். சனி இங்க வரும்போது இந்த ஜாதகருக்கு எந்த இடத்தை பார்க்கும்? அப்ப எந்த இடத்துல விருத்தியாகும், எந்த இடத்துல சுருங்கும், எந்த இடத்துல பிரச்சனை வரும், வீக்கா இருந்தா பிரச்சனை வரும், நல்லா இருந்துச்சுன்னா கொடுக்கும். கொடுக்குமா கெடுக்குமா, அவ்வளவுதான் கான்செப்ட். 2 சேர்ந்தேன். ஒரு கிரகம் ஒண்ணு கொடுக்கும் அல்லது கெடுக்கும். இவருக்கு கொடுக்குமா கெடுக்குமானா கொடுக்கும். சனி பெரிய இதா கிடையாது. சனி இவருக்கு சமர் மீடியம். இதே சனி பாதகாதிபதியா மாரகாதிபதியா பிரச்சனை உண்டாக்கி விட்டுரும். பாத்துக்கோங்க. ஐயா திரும்பவும் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்கிடாதீங்க. எனக்கு இந்த ஜாதகம் வருமா வராத, ஏன்னா இப்ப எல்லாருமே கணிச்சு சொன்னாங்க. என் ஜாதகத்தை நானும் கணிக்கிறேன். நானும் ஒரு 4 கிளாஸ் ஆய்வு ஜாதகமும் கணிக்கிறேன். நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிபடல, எடுக்கவும் முடியல. அதனாலதான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். ஏன்னா நீங்க நேத்து கூட கிளாஸ்ல சொன்னீங்க, ஒரு இது உனக்கு வரலன்னா அதை விட்டுட்டு அடுத்த இதை பாருன்னு. அது எனக்கு ஆனா இதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே தான் இருக்கு. நானும் நேத்து உட்கார்ந்து இதையும் எடுத்து எழுதிக்கிட்டு தான் இருந்தேன். நைட்டு முடிச்சு கிளாஸ் முடிச்சோம். ஆனா இதுல ஆர்வம் ஜாதகத்தை பொறுத்தளவு கொஞ்சம் கொஞ்சமா தான் மண்டையில ஏறும். எனக்கெல்லாம் ஆரம்பத்துல பகை, எந்த வீடு பகை, எந்த வீடு நீசம் தெரியாது சார். அது தெரிய எனக்கு 1 வருஷம் ஆச்சு. மைண்ட்லயே நிக்காது. அதுதான் படிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த வார்த்தை அடிக்கடி சொல்றது காரணம் என் அனுபவம். இது ஒரே நாள் நைட்ல ஒபாமா ஆக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா மண்டையில வரும். ஆனா டெய்லி டச் இருக்கணும். ஒவ்வொரு பாவம் எடுக்கணும் சார். 4வது பாவகத்தை நீங்க எழுதி வச்சிருப்பீங்களா ரூல்ஸ்? ஆமாயா. திடீர்னு எடுக்கணும், 4ஆம் பாவத்தை எடுக்கணும். அதை அப்படியே படிக்கணும். மைண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா ஏறும். பார்க்க அப்படியே மைண்ட்ல செட் ஆயிடும். சரி. அதனால நீங்க டக்குன்னு மண்டையில எல்லாம் ஏறவே ஏறாது, யாருக்குமே ஏறாது. கொஞ்சம் இப்ப அன்னைக்கு நான் சொன்னதை விட இன்னைக்கு நீங்க கூடுதலா சொல்றீங்க. அதுக்கு என்ன காரணம்? இந்த 6 மாசத்துல அப்டேஷன் ஆயிருக்கேன், அவ்வளவுதான். இதே நீங்க இன்னொரு 1 வருஷம் கழிச்சு இதே ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா இப்ப சொன்னதை சொல்ல மாட்டேன். அப்ப இதை விட அட்வான்ஸா சொல்லுவேன். அந்த அப்டேஷன் நான் டெய்லி என்னுடைய நாலேஜ் அப்டேஷன் பண்றேன். அதனால உங்களுக்கு ஜாதகம் கட்டாயம் வரும். இல்லாட்டி நீங்க நாளைக்கே நீங்க நின்றுங்க சொல்லிடுவேன். நானே சொல்லிடுவேன் ஜாதகம் உங்களுக்கு வராதுன்னு சொல்லிடுவேன். அதனால ஒரு ஜாதகம் புதன் கேந்திரத்துல இருக்கு, சுபனுடைய சேர்ந்துருக்கு. உறுதியாக ஜாதகம் வரும், மாற்றம் கிடையாது. பயப்படாதீங்க, கான்பிடென்ட்டோட படிங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வகுப்பை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா முடிச்சுக்கலாம். இரவு 10 மணி ஆக போகுது. எங்க வீட்டுல அங்கிருந்து சிக்னல் கொடுத்துட்டாங்க. இந்த கதவை பிடிச்சி நான் போவேன். ஐயா 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 நான் பேசுறேன் சென்னை. ஐயா காலையில உங்களுக்கு காலையில ஒரு இது போட்டிருந்தேன் இல்லையா, அந்த அந்த மூத்த சகோதரர் எப்ப இருப்பான்னு சொல்லிட்டு நீ கூட வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தீங்க.
சரியா கொஞ்சம் புரியல. அது கொஞ்சம் போட்டா ஐயா நல்லா இருக்கு. நாளைக்கு இரவு நீங்க ஞாபகப்படுத்துங்க. உங்களுக்கு சீக்கிரம் நடத்துங்க. நடத்திட்டு அத ஓகே நாளைக்கு ஆயுள் ஜாதகம் போவோம். இன்னைக்கு காலையில ஒரு திருமணத்துக்கு போயிட்டு நான் 3:30 தான் ஓகே வந்தேன். டயர்ட்ல வந்து படுத்துட்டேன். ஐயா இன்னொரு ரிக்வஸ்ட். ஓகேவா? ஐயா சொல்லுங்க. ஐயா அதே மாதிரி இன்னொரு இந்த ரிக்வஸ்ட். நாங்க சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சில பாகங்கள்ல எழுத முடியாம விட்டுருக்கோம். நீங்க கொஞ்சம் நோட்ஸ் அப்டேட் பண்ண நல்லா இருக்கும். குருதட்சணையா கொடுங்க. அது எந்த பாவகம்? 5ஆம் பாவம்லாம் எனக்கு சுத்தமாவே எனக்கு கிடைக்கலைங்க. நான் கிளாஸுக்கு வரல. 5ஆம் பாவம் மட்டும் உங்களுக்கு வேணுமா? ஆமாங்கய்யா 5 வேணும். நான் அதே மாதிரி 12ஆம் பாவமும் வேணுங்கய்யா. 2 பாவமும் எனக்கு தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, என்னைய தனியா வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்கய்யா சரிங்க. சரி, உமா பத்தி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க அடுத்து. ஐயா நம்ம இந்த காரகத்துவம் சரியா தெரியலைங்க. இப்ப 5ல இது ராகு வந்தா 1ல இருந்து 12 வரைக்கும் அது தெரியலையா? கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் ஐயா. காரகத்துவம்லாம் நான் ஆரம்பத்திலே நடத்தினேன். ஜனவரி மாசம் நடத்தினேன். இன்னி மறுபடியும் நடத்துறதுக்கு எனக்கு எனர்ஜி கிடையாது. உங்களுக்கு ஒரு அடிப்படை புத்தகம் அனுப்பியிருக்கேன். அதுல தெளிவா போட்டிருக்கு. அதை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கங்க. காரகத்துவம்லாம் சரிங்க நான் ஐயா. ஆரம்பத்துல நடத்தினேன். நீங்க வந்தீங்க, அந்த கிளாஸ்க்கு வந்தீங்க. மறுபடியும் நடத்துறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. காரகத்துவம், உயிர் காரகத்துவம், பொருள் காரகத்துவம் சொல்லி 2 காரகத்துவம் கொஞ்சம் பிரிச்சு போட்டு அழகா நடத்தினேன். ஞாபகம் இருக்கா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? தொடர்ந்து வர்றீங்களே சில பேருக்கு அந்த திருச்சிக்கிற அம்மாவுக்கு ஞாபகம் இருக்கும். ஐயா அவங்களும் ஆரம்பத்துல இருந்து வர்றாங்க. இதுக்கெல்லாம் நான் வந்த மாதிரி தெரியலங்க. யார்கிட்ட இருந்தா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அனுப்ப. ஐயா அது ரொம்ப 2 நாள் நடத்துனீங்க. ரொம்ப தெளிவா நடத்துனீங்க. ஞாபகம் இருக்கியா? உயிர் காரகத்துவம் என்ன, பொருள் காரகத்துவம். அவருக்கு அதாங்க கிளாஸ்க்கு வர்றது இல்லைங்க. என்ன, இன்னைக்கு வந்திருக்க மாட்டாரு. இப்போ வந்துகிட்டு எனக்கு நடத்து அப்படின்னா அது என்ன நடத்துறது? நடத்த மாட்டேன். நம்ம யூடியூப்ல போட்டுருக்கோம். யாராவது அந்த எடுத்து போட்டுருங்க, நம்ம குரூப்ல போட்டுருங்க. அந்த உயிர் காரகத்துவம் என்ன, பொருள் காரகத்துவம்னா என்னன்னு சொல்லிட்டு போட்டுருங்க. அது பெரிய டாபிக் சார். அந்த மாதிரி சொல்லுவாங்க பாருங்க, 2 கிளாஸ் நடத்துறேன். மறுபடியும் நடத்த முடியாது சார், டைம் இல்லை. வேணும்னா அந்த கணக்கு வேணா நாளைக்கு ஒரு சின்ன கணக்கு ஒன்று போட்டுட்டு நம்ம கிளாஸ் அமைப்போம். மறுபடியும் விருதுநகர் சரவணன் இருக்கீங்களா? புதுக்கோட்டை பாஸ்கர் இருக்கீங்களா? விருதுநகர் சரவணன் இருக்கீங்களா? புதுக்கோட்டை பாஸ்கர் அவங்க 2 பேருமே இன்னைக்கு இல்ல. சரி ரைட், பாப்போம். இந்த கிளாஸை பத்தி ஏதாவது ஒரு ஒப்பீனியன் சொல்லுங்க. கிளாஸை முடிச்சுக்குவோம். கரெக்டா 10 மணி, 2 மணி நேரம் ஐயா மிக நடத்திருக்கீங்க. சிறப்பா இருந்தது ஐயா கிளாஸ். ஐயா ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. இந்த கிளாஸ் மட்டும் இல்லையா, ஆரம்பத்துல இருந்தே உங்களுடைய எல்லா கிளாஸுமே ரொம்ப நல்லா இருக்கு. இதுல வந்து குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லை ஐயா. ஒரு நாளும் நீங்க சொல்ற மாதிரி அப்டேட் ஆகிட்டே தான் போகுது. நேற்று ஒரு 10 பாயிண்ட் கத்துனா இன்னும் 20 பாயிண்ட் கத்துக்கிறோம். அப்புறம் பார்த்தா 30, 40 பாயிண்ட், 50 பாயிண்ட்னு ஏறிக்கிட்டே போகுது. எங்களுக்கு நாலேஜ் நல்லா இருக்குங்க ஐயா. நான் போன தடவை சொன்னதை விட இந்த தடவை இன்னைக்கு நான் சொன்ன செய்தி வந்து திசாநாதனுக்கு புத்திநாதனுக்கு நட்பு இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணும், அந்த பத்தி சொன்னேன். இதெல்லாம் புது செய்தி. நாளைக்கு நல்ல கழிச்சுலாம் இன்னும் கொஞ்சம் புது செய்திகள் அப்படியே சொல்லிட்டோம்னா ஒரு 10 கிளாஸ் 10 ஆயுள் ஜாதகம் போட்டாலும் சூப்பரா இருக்கும். ஓகேவா? ஐயா அப்புறம் அந்த செவ்வாய் தோஷம் நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல நிவர்த்தி சொன்னது ரொம்ப ஜாதகத்தை அருமையா போடுங்கய்யா. இருந்ததுயா. சொல்லுங்கம்மா. செவ்வாய் தோஷம் நிவர்த்தி சொன்னது ரொம்ப அருமையா இருந்ததுயா. அதெல்லாம் புது செய்தி. அதுக்கப்புறம் புது செய்தி. அதுக்கப்புறம் வந்து அந்த கார்த்திக் சார் வந்து நம்ம சொன்ன பலனை வந்து வேலிடேட் பண்ணி நமக்கு இப்பவே தெளிவா அது சொன்னது இன்னும் அருமையா இருந்தது. ஆம், அதுக்கு நீங்க சில விளக்கங்கள் கொடுத்ததும் கொஞ்சம் இன்னும் தெளிவா இருந்தது. மிக சிறப்பா இருந்தது இன்றைக்கு கிளாஸ். ஓகே ஓகே ஓகேம்மா. டெய்லி ஒரு 10 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே எனக்கு சந்தோஷம். சொன்னதவே நம்ம சொல்றது இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. சொன்னதவே நம்ம சொல்ல மாட்டோம். ஒவ்வொரு தடவையும் அந்த ஜாதகத்துல என்ன இருக்கு புதுசு புதுசா சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு மாதிரியான அமைப்பு. அந்த அமைப்புக்கு தகுந்தாப்புல சொல்றோம். அப்ப எத்தனை அமைப்பு இருக்கு பாருங்க. நானும் உங்களை மாதிரி 1 மணி நேரம் உட்காந்து காலையில நான் ஒர்க் அவுட் பண்ணினேன். ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் நான் வந்து இந்த மேரேஜுக்கு போனேன். இல்லாட்டி நான் வந்து இவ்வளவு பாயிண்ட் எடுக்க முடியாது. அவர் 6-7 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தாரு. அதெல்லாம் நம்ம மைண்ட்ல இருக்காது. எழுதி வைக்க மாட்டேன். அப்ப இப்ப முடிச்சுட்டு போட்டுருவோம். ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். நாளைக்கு ஒரு நல்ல ஜாதகத்தை போடுங்கய்யா. இன்னைக்கு நைட்டு போட்டு விட்டுறீங்க. போடுங்கய்யா. அதை கொஞ்சம் இன்னைக்கு நைட்டு ஐயா போட்டு அதே மாதிரி நம்ம இந்த ஐயா இந்த நம்ம ஜாதக கன்னிசி அனாலிசிஸ் பலன்கள் பண்றதுனாலதான் இல்ல, ஓரளவு நான் புரியுது என்ன இல்லையா? சொல்றேன் ஜாதக அனாலிசிஸ் நான் என்ன பண்றதுனாலதான் சொல்றேன், நம்ம குரூப்ல இருக்கிறவங்க ஜாதகத்தையே போடுவோம். போடுங்கய்யா. ஏன்னு கேட்டா அப்பத்தே அவங்க ரைட்டா தப்பான்னு சொல்லுவாங்க.
சாந்தி போடுங்க மடம் போடுங்க. இருக்கீங்களா? சென்னை சாந்தி மடம் இருக்கீங்களா? கொஞ்சம் வயசானவங்க 50 வயசு அந்த மாதிரி போடுங்க. அப்பதான் அவங்க அனுபவிச்சது நடந்ததுலாம் தெரியும். சென்னை சாந்தி மடம் இருக்கீங்களா? ஐயா ஒரே ஒரு சென்னை சாந்தி. ஐயா அவங்க சொல்லணுமே அவங்க. அதாவது ஒரு 50 55 வயசு உள்ள ஆண் ஜாதகம், 50 60 வயசு உள்ள பெண் ஜாதகம் மாத்தி மாத்தி போடுங்க ஐயா. அதாவது நம்ம குரூப்ல உள்ளவங்க ஜாதகத்தை போடுவோம். பாருங்க, அந்த அம்மா என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, என் ஜாதகத்தை போடுங்கன்னு. அவங்க ஜாதகத்தை போடுங்க. அவங்க கேட்டவங்க ஜாதகத்தை போடுங்க. கிளாஸ்க்கே இல்ல அவங்க, கிளாஸ்க்கே இல்ல அவங்க. இப்ப கிளாஸ்க்கே இல்லாத ஆளுக்கு எப்படி நோட்ஸ் கொடுப்பேன்? அவங்களுக்கு அக்கறை இருக்காது. இப்ப கூப்பிட்டேன், கடைசி வரைக்கும் கிளாஸ் இருக்கணும். அப்ப அவங்க நோட்ஸ் 7 பிரேமிக்கு தர மாட்டேங்காங்க. ஐயா அந்த இல்லைன்னா அந்த சரவணன் ஜாதகத்தை போடுங்க. சரவணன் போறாங்க, படிக்க வேண்டாம். விருதுநகர் சரவணன் ஜாதகத்தை போடுங்க. ஐயா சரவணனை பெண்ணையே சார், விருதுநகர் சரவணனை பெண்ணையே. ஐயா என்னோட பிள்ளையோட சாதகம் கேட்டிருந்தீங்க, நான் அனுப்பியிருந்தேன். ஆமா, வத்தல கொண்டு தானமா நீங்க? ஆமாய்யா. உங்க ஜாதகத்தை நீங்களே குரூப்ல போட்டு விடுங்க. நீங்களே குரூப்ல போட்டு விடுங்க. இவங்க போடுறத வந்து நாளைக்கு பண்ணிருங்க சார். சரிங்கய்யா, நன்றி. ஐயா நான் ஒரு ஜாதகம் ஒரு 50 வயசு பையன் போட்டிருக்கேன் சார். இவ இந்த அம்மாவுடைய பையனுக்கு சில கிரிட்டிக்கலான இதுல இருக்கு. அது போட்டு விடுங்க. அனலைஸ் பண்ணுவோம். வித்தியாசமான ஜாதகம் நீங்க கண்டுபிடிங்க. அது போடுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப நன்றி. உமாபதி சார் சொல்லுங்க சார், உங்க ஜாதகம் போடுவோமா? என்னுடைய ஜாதகத்தை போடுங்க சார். வயசு 58 ஆகுது. நாளை கழிச்சு போடுவோம் உங்க ஜாதகத்தை. நாளைக்கு அவங்க ஜாதகத்தை போட்டுருவோம். சொல்லிட்டு எப்ப சொன்னேன், நான் சொன்னா மாற மாட்டேன். நாளை கழிச்சு உங்க ஜாதகத்தை போடுவோம். ஓகே, ரொம்ப நன்றி. சொல்லுங்க ஐயா. ஐயா நீங்க லாஸ்டா நம்ம மரணம் பத்தி போட்டிருந்தீங்க, தந்தைக்கு மரணம் போட்டிருந்தீங்க. அது வந்து வருஷம் கரெக்டா வருதுங்க ஐயா, ஆனா மாசம் தப்பா வருதுங்க ஐயா. நான் 2 முதல்ல போட்டு பார்த்துட்டேன். வருஷம் மட்டும் கரெக்டா வருது, ஆனா மாசத்துல வந்து மிஸ் ஆகுது ஐயா. சொல்லி கொடுத்ததுனால உங்களுக்கு வருஷம் கரெக்டா வருதா? ஆமாய்யா, எனக்கு வருஷம் கரெக்டா வருது, மாசம் தப்பா வருதுங்க ஐயா. இல்ல, அதை ஒரு நாளைக்கு போடுவோம். நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போடுவோம். ஒரு 2-3 கிளாஸ்க்கு அப்புறம் நம்ம போடுவோம். கணக்கு மட்டும் நடத்துவோம். கணக்கு மட்டும் நடத்துவோம். ஓகே. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வகுப்பு இனிதே நடந்து முடிந்ததற்கு எல்லாம் அல்ல இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. நன்றி ஐயா. குரு வணக்கம். தேங்க்யூ. நன்றிங்க ஐயா.